இறைவன் தந்த நாளில் எல்லாம் இனிய நாளிது. இதயமெங்கும் இசை மழை வெள்ளம் பொங்கி பாயுது, பொங்கி பாயுது. விரட்டிடவே ஆதவன் இயேசுவே எழுந்தருள்வார். பூமியின் இருளினை விரட்டிடவே ஆதவன் இயேசுவே எழுந்தருள்வார். பூபால ராகத்தை இசைத்திடவே ஆனந்த மழையினை பொழிந்திடுவார். புதிய பூமியே புலர வேண்டுமே, புதிய பூமியே புலர வேண்டுமே. புது யுகந்தனை தோழமையில் படைத்திடுவோமே, தடைகளை உடைத்திடுவோமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அழைப்பை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக பெறுகிறோம். அந்த அன்பில் நிலைத்திருக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம்,
துதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா, ஒரே மகனா உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, 25 26 முதல் 34, 35 மற்றும் 44 48 வரை. அந்நாட்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்து பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேசி பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணிந்தார்.
சொன்னார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கி இருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் அகல் போலவே, கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இந்நாளும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன். உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. எந்நாளும் உனை தேடும் வரம் கேட்கிறேன். உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். இனை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்து அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இன்று புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வும் விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வும் விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவா, என் சுடர் வீச என்னை தேற்றவா. ஆல் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைதானே, விண் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பயன்தானே. நிறை வாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகன்
வாருமே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடம் இருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 9 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. நான் உங்களை நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பெற்றுக்கொள்ள யாசிக்கின்றோம், பகிர்ந்து கொள்ள யோசிக்கின்றோம். பெற்றுக்கொள்ள யாசிக்கின்றோம், பகிர்ந்து கொள்ள யோசிக்கின்றோம். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே,
நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு உதாரணங்களிலும் ஒவ்வொரு மனிதர்களும் அனைத்தையுமே பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், பகிர்ந்து கொள்ள தயங்குகிறார்கள். உதாரணமாக பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், ஏன் அன்பை கூட பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறார்களே தவிர பகிர்ந்து கொள்ள தயங்குகிறார்கள். அத்தகைய அன்பை பற்றி, அந்த அன்பை பகிர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. 4 விதமான படிநிலைகளில் இந்த நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. முதலாவதாக இயேசு அன்பான ஒரு அழைப்பை நமக்கு தருகிறார், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று. இரண்டாவதாக, என் கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று அதற்கான வழியையும் நமக்கு தருகிறார். அந்த கட்டளை என்ன என்பதை மூன்றாவது நிலையாக, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழுங்கள் என்று நமக்கு விளக்கமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். நான்காவதாக, அந்த அன்பு எத்தகைய அன்பாக இருக்க வேண்டும் என்று, நண்பர்களுக்காக உயிரையும் கொடுக்கின்ற அளவுக்கு இருக்கின்ற அன்பை போன்று இருக்க வேண்டும் என்று 4 படிநிலைகளில் அன்பை பற்றி சிந்திப்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நற்செய்தி வாசகம் வழியாக அழைப்பு விடுக்கிறார். நான் அன்பு செய்யப்பட வேண்டும், அனைவரும் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அல்லது உணர்வு ஒரு மனிதனுக்கு இருப்பது இயல்பான ஒன்று, இயற்கையான ஒன்று. அந்த அன்பு என்பது ஒரு சாதாரண வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு ஆற்றல், அனைத்தையும் இயக்குகின்ற ஒரு ஆற்றல், நம் அனைவரையும் இயக்குகின்ற ஆற்றல் தான் அந்த அன்பு. நான் அன்பு செய்யப்பட வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருப்பது போன்று அந்த உணர்வும் எண்ணமும் அனைவருக்கும் இருப்பதும் இயல்பானது, இயற்கையானதும் கூட. நம்மை அடுத்திருப்பவர்களுக்கு, நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு, நமது நண்பர்களுக்கு, அண்டை அயலாருக்கும் அதே எண்ணம் இருப்பது இயற்கையான ஒன்று, இயல்பான ஒன்று. ஒரு மனிதன் நான் அன்பு செய்யப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது, நாம் அதில் பகிர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அன்பு செய்யப்படுகிறான் என்ற உணர்வை பெறுகிறான், அவன் அன்பு செய்யப்படுகிறான். எனவே பகிர்ந்து அன்பை வாழ்கின்ற மக்களாக, இறைவன் இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்து பெற்றுக்கொள்கின்ற மக்களாக மட்டுமல்லாமல் அன்பை பகிர்ந்து வாழ்கின்ற மக்களாக வாழக்கூடிய இறை ஆசிரை நம் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டு இந்த பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனின் அன்பில் நிலைத்திருப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக நம் இறைவன் பாதம் எடுத்து கூறுவோம். நம்முடைய தாய் திருச்சபைக்காக மன்றாடுவோம். நம்முடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரும் நம் இறைவனின் அன்பில் நிலைத்திருந்து மக்களை இறைவன் அன்பில் நிலைத்திருக்க செய்ய தேவையான அருளை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் நீந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய நாட்டு தலைவர்கள், அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்கள் தமிழகத்தில் அமைந்திருக்கும் புதிய அரசை ஆசீர்வதித்து அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மக்களை அன்பு செய்து வாழ்கின்ற தலைவர்களாகவும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வாழ்கின்ற தலைவர்களாகவும் இருக்கக்கூடிய அருள் ஆசிரை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. இன்றைய நாளில் முதலாக இறைவனை நற்கருணை வழியாக உட்கொள்ளவிருக்கும் இந்த 2 குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, இன்றைய நாளில் உமது உடலை உட்கொள்ளவிருக்கும் ஷிகானி, ஹில்டா, கிஷோன் என்னும் குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதியும். உம்மை உடலும் இரத்தமுமாக உட்கொள்ளவிருக்கும் இவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு நீர் விரும்பிய இறையாட்சியின் பாதையில் பயணிக்கக்கூடிய குழந்தைகளாக, மக்களாக வாழக்கூடிய அருள் ஆசீரை இவர்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. உலக மக்களுக்காக, குறிப்பாக இந்த கொரோனா சூழ்நிலையில் மக்கள் படுகின்ற கஷ்டங்களுக்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த சூழ்நிலையில் மக்கள் படுகின்ற கஷ்டங்கள் அனைத்தும் உமது குணமாக்கும் கரத்தால் விரைவில் நீங்கக்கூடிய அருள் ஆசிரையும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவருக்கு பாதுகாப்பாக துணையாக இருந்து இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஆதரவாகவும் உதவியாகவும் இருக்கக்கூடிய அருள் ஆசிரை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். பலியாக என்னை தந்தேன், நீ பரிசாக உன்னை தந்தார். உள்ளதெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னை அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தேன். என்னோடு ஒன்றாகினார், எல்லாமே உனதாக்கினார்.
என்பதோ நிழலோவியம், வாழ்வென்பதோ வெள்ளை திரை, அதில் நிகழ்வென்பதோ நிழலோவியம். நிலையான உறவாக யாரும் இல்லை, குறையாத நம்பிக்கை எதிலும் இல்லை. நிலையான உறவாக யாரும் இல்லை, குறையாத நம்பிக்கை எதிலும் இல்லை. நீ இன்றி என் வாழ்வின் நிறைவே இல்லை, நீ என்னில் வந்தால் குறைவே இல்லை. பலியாக என்னை தந்தேன், நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னை அள்ளி தந்தாய். இருள் நீக்கிடும் ஒளி வெள்ளம் நீ, என் இதயம் தேடும் அருள் வள்ளல் நீ. இருள் நீக்கிடும் ஒளி வெள்ளம் நீ, என் இதயம் தேடும் அருள் வள்ளல் நீ. உன் வார்த்தை ஒளி தீபம் எரிகின்றதே, என் வாழ்வில் கீழ்வானம் சிவக்கின்றதே. உன் வார்த்தை ஒளி தீபம் எரிகின்றதே, என் வாழ்வு கீழ்வானம் சிவக்கின்றதே. இருநேர அல்லல்கள் தடுமாறல்கள் இனி நீங்கி புதுவாய் ஒளி தோன்றுதே. பலியாக என்னை தந்தேன், நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னை அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தேன். என்னோடு ஒன்றாகினார், எல்லாமே உனதாக்கினார். பலியாக என்னை தந்தேன், நீ பரிசாக உன்னை தந்தாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இவ்வலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும்
எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பாலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளில் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேயன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. தன்மையே தருகின்ற தெய்வமிங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது அவர் சரீரம். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது அவர் திரு ரத்தம். அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. அவரை உண்டா என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. ஆமென், 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 ஆமென். அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையை தருகின்ற தெய்வமிங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. உயிருள்ள உணவு இது என்றால் ஈடு இணை இனி இதற்குண்டோ.
உயிரின் தேவன் உள்ளம் வந்தார் வாழ்வின் கவலை இல்லை என்றோ. உயிரின் தேவன் உள்ளம் வந்தார் வாழ்வின் கவலை இல்லை என்றோ. ஆமென் 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 ஆமென். அன்பு இன்று உணவானது, பேரின்பம் இன்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையே தருகின்ற தெய்வம் இங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. திருமண அறிவிப்புகள். நமது பங்கை சார்ந்த திரு கிளீட்டஸ், திருமதி சகாய ஆஸ்டின் இவர்களுடைய அன்பு மகன் லியோன் டோனிக்கும், கொட்டில்பாடு பங்கை சார்ந்த திரு சேவியர், திருமதி ஃப்ளவர் இவர்களுடைய அன்பு மகள் ஹெமின் ஃபினோவுக்கும் திருமணம். இது இரண்டாம் அறிவிப்பு. இத்திருமணத்தில் ஏதாவது தடைகள், வீக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்கள் அனைவருடைய கடமையும் பொறுப்புமாகும். அன்புமிக்கவர்களே, இன்று நமது பங்கில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடலையும் இரத்தத்தையும் முதலாக அருந்தி மகிழ்வோடு இருக்கக்கூடிய ஷிகானி, கில்டோ, கிஷோன் இந்த இரண்டு குழந்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த குழந்தைகளை நம்முடைய இறை சமூகம் சார்பாக நாம் வாழ்த்துக்களை கரம் தட்டி தெரிவித்துக் கொள்வோம். கடவுள் இவர்களை வருகின்ற எல்லா நாட்களிலும் இறை ஞானத்தாலும் ஆசிர்வதிக்கும்படியாகவும், இறைவனுடைய உடனிருப்பும் அருள் ஆற்றலும் இந்த இரண்டு குழந்தைகளை நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் ஜெபிப்போம். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ. பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
அன்பு மக்களாக சென்று வாழுவோம். இறைவன் நம்மோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும், உன் பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, பொய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறதே. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே. உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதையெல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.